அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. மற்ற பதிவுகளை நீங்கள் செய்யறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவசியம் நாளைய தினம் உங்களுடைய நிலைவாசல்ல செய்யுங்க. நிலைவாசலுக்கு வெளியே நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, மே மாதத்தோட முதல் நாள். அது கூடவே சேர்ந்து சித்ரா பௌர்ணமி, ஒரு மாதத்தோட முதல் நாள்ல இந்த பௌர்ணமி, அதிலும் சிறப்பான ஒரு பௌர்ணமி வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், எளிமையான வழிபாட்டு முறைகள் என்னன்னு பல பதிவுகளாக நான் பிரிச்சு நம்முடைய சேனல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும் பொழுது அதையும் போய் பார்த்து பயனடைங்க. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைமேல் பலன் தரக்கூடியது, மிக எளிய முறையில் செய்து நல்ல பலனை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் தான். நாளைய தினம் நீங்க உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில வைக்க வேண்டிய பொருட்களை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் முழுக்க பௌர்ணமி திதி இருக்குது. மே 1ஆம் தேதி பௌர்ணமி திதி என்பது இரவு 11 மணி வரை இருக்குது. ஸோ நீங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் இதை நீங்க வைக்கலாம், அல்லது இரவு 10:30 மணிக்கும் வைக்கலாம், அல்லது பகல்ல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த 2 பொருளை நீங்க அங்க வைக்கலாம். ஆனா இதை டைரக்டா வச்சிடாதீங்க. உங்களுடைய பூஜை அறையில் நீங்க பொதுவாக பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் இதை போய் நீங்க நிலைவாசல்ல வையுங்க. நாளைய தினம் ஒரு அற்புதமான பௌர்ணமி. ஏன்னு கேட்டீங்கன்னா, சித்திரகுப்தன் அவதரித்த திருநாள். யமதர்மராஜனுக்கு கணக்காளராக இருப்பவர் தான் சித்திரகுப்தன். நம்ம ஒவ்வொருத்தருமே சித்திரகுப்தனை தினம்தோறுமே வணங்கணும். அவரை வணங்கினால் மட்டுமே நாம் பாவம் செய்யணும். நமக்கு தெரியாமல் நாம் சில பாவங்களை செய்வோம், தெரிஞ்சே சில பாவங்களை செய்வோம். அவரை நம்ம தினம்தோறும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு மேல ஒருத்தர் நம் தினந்தோறும் செய்யக்கூடிய விஷயங்களை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதனால நம்ம ஒரு நிமிடம் கூட மற்றவர்களுக்கு ஒரு சின்ன பாவம் நம்ம சொல்லாலோ செயலாலோ செய்வதற்கு நம்ம தயங்குவோம், பயப்படுவோம். ஸோ சித்திரகுப்தரை நாளைக்கு நாம் அவசியம் அனைவரும் வழிபாடு செய்ய வேணும். சித்திரகுப்தர் வழிபாடு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு நோட்டு பேனா வாங்கி நம்ம பூஜை அறையில வைக்கணும், அல்லது ஏழை எளியவர்களுக்கு அதை தானம் செய்தாலே போதுமானது. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால சுக்கிரனுடைய பரிபூர்ண அருளை நாம் பெறக்கூடிய நாள். சுக்கிரனுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை. சந்திரனுடைய அருளையும் நாம் பரிபூர்ணமாக பெறக்கூடிய நாள். சந்திரனுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்மணிகள். நெல்மணிகள் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது கிடையாது, அதனால நான் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 2 தானியங்களையும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை மாதிரி ஒரு அகல்லையோ அல்லது ஒரு தட்டுலையோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ வைத்து நீங்கள் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில வலது புறமோ அல்லது இடது புறமோ, நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, காலை நேரத்தில் பௌர்ணமி தீபம் நீங்கள் நிலைவாசல்ல ஏற்றினாலும் சரி, இதை அதற்கு பக்கத்தில் வையுங்க. ஏன்னா சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிரன். அவருடைய அருளை வேண்டி வெள்ளிக்கிழமையில மாதத்தோட முதல் நாள் நம்ம அவருக்குரிய விஷயத்தை செய்வதன் மூலம் நமக்கு சுக்கிரயோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல தெளிவான மனம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த தெளிவான தைரியமான மனதை தரக்கூடியவர் சந்திரன். ஸோ அவருடைய அருள் வேண்டி நம்ம இதை செய்கிறோம். ஏன்னா பௌர்ணமி இரவுக்கென்று ஒரு தனி சக்தி, ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த நில ஒளியில நாம் ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி நம்முடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது அளப்பரிய நன்மைகள் நமக்கு சேரும். அதனாலதான் கிரிவலம் போறாங்க, அந்த நிலாச்சோறு சாப்பிட்றாங்க. நிறைய பேர் கடற்கரைக்கு போய் அந்த நிலவை பார்ப்பாங்க. அதை அப்படி பார்த்தாலே அந்த மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், பயம், பதட்டம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஸோ இதை நீங்க வச்சுட்டு இதற்கு மேல நீங்க வைக்க வேண்டியது ஒரு 2 ரூபாய் நாணயம். நீங்க நிலைவாசலுக்கு வெளியில வலது புறமோ அல்லது இடது புறமோ நீங்க வைக்கலாம். இதை தவிர்த்து உங்களுடைய நிலைவாசல்ல நாளைக்கு நீங்க மாங்கொத்து சொருவறதோ இல்ல வேப்பிலை சொருவறதோ அல்லது
எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒன்றுத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு கண் திருஷ்டிக்கு வைப்பது, இதெல்லாம் நீங்க தாராளமாக நாளைக்கு நீங்க செய்யலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க வச்சிடுங்க. இரவு முழுக்க இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில, அதாவது சனிக்கிழமை காலையில் இந்த 2 ரூபாய் ஏன் நம்ம எடுத்திருக்கிறோம்னா, சந்திரனுக்கு உரிய எண் 2. இது இரண்டுமே வெள்ளை நிற பொருட்கள். சுக்கிரன் அப்படின்னாலே பிரகாசமானவர், தூய்மையானவர் அப்படின்னு தான் பொருள். ஸோ நம்ம இந்த 2 தானியங்களையும் பறவைகளுக்கு நம்ம வச்சிடலாம். 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க பணம் சேர்க்கக்கூடிய இடம், அது மஞ்சள் பையாக இருந்தாலும் சரி, உண்டியலாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க இதை தாராளமா வச்சிடுங்க. முடிந்த வரை நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க இந்த பௌர்ணமி இரவுல போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றல்லாம் அதிகமாக இருக்கும். அங்க எந்த தெய்வத்தையாவது நாளைக்கு நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டிலேயே நீங்க எப்பொழுதும் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஏற்றி, குலதெய்வத்திற்கு ஒரு தனியாக ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அடுத்ததாக நம்ம நிலைவாசல்ல தூவ வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள், ஜஸ்ட் பொடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று நாட்டு சர்க்கரை, மற்றொன்று பச்சரிசி மாவு. ஸோ இதை 2 பொருளையும் ஒன்றாக நீங்க சேர்த்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில ஜஸ்ட் நீங்க தூவி விடுங்க. இப்படி நீங்கள் தூவும் பொழுது அன்னதானம் செய்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் நம்ம சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து நீங்கள் நாளைக்கு காலையில் தண்ணீர் தெளித்து கோலம்லாம் போட்டதுக்கு அப்புறமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் பதிவை நைட்டு தான் பார்க்குறேன், 10 மணிக்கு தான் பார்த்தேன், இப்போ நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் நீங்கள் செய்யலாம். ஆக மொத்தம் பௌர்ணமியில் நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன எறும்புகளுக்கு, பூச்சிகளுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பௌர்ணமியில் அவசியம் நம்ம ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது அவ்வளோ நல்லது. நம்மளால மற்றவங்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நாளை செய்வதன் மூலம் அந்த புண்ணியத்தை நாமும் பெறலாம். அதே போல நாளைய தினம் மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால நீங்க நிலைவாசலுக்கு வெளியில உங்களுடைய வலது உள்ளங்கையில் பட்டை பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடியை வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க அந்த பொடியை உங்க வீட்டுக்கு உள்ளார வர மாதிரி ஊதி விடுங்க. அது உங்க வீட்டுக்குள்ளார தரையிலலாம் படட்டும். தூங்க போறதுக்கு முன்பு நீங்க அதை செய்யுங்க. அந்த பட்டை பொடியை வைத்து நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தூங்க போறதுக்கு முன்பு செய்யுங்க. அதை செஞ்சுட்டு வீடை லாக் பண்ணிட்டு நீங்க போய் படுத்துடலாம். அப்படி பண்ணும்பொழுது அது இந்த மாதம் முழுக்க ஒரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ, எதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதை நீங்கள் நாளை அவசியம் செய்யுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். இதற்கென்று நீங்கள் தனியாக மெனக்கெட போவதில்லை. இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஒரு நல்ல நாளில் செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவசியம், தனவசியம் அனைத்தும் உண்டாகும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.